ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கொஷின் பாருங்கள். ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. எண் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. அசல் நமக்கு கொடுக்கல, அதுக்கு பதிலாக மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அசலானது 9/4 மடங்கு அதிகரிக்கும். அப்போ 9/4 இன்ட்டு பி ஆர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காமனாக மொத்த தொகையோட ஃபார்முலா என்னென்னா வட்டி ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல். இங்கே நமக்கு வட்டி வந்து தனி வட்டியாக கூட்டு வட்டியான்னு கொடுக்கல, அதனால் தனி வட்டின்னு எடுத்துக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். இப்போ 9/4 இன்ட்டு பி ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ப்ளஸ் பி. இதில் பியை காமனாக எடுத்தோம்னா என்ஆர் டிவைடட் பை 100 ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு பி கேன்சல் ஆகிடுது. 9/4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2r டிவைடட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5/4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டினாமினேட்டர் உள்ளது நியூமரேட்டர் போகும்போது மல்டிப்ளை ஆகும். ஸோ இன்ட்டு 100 ஈக்குவல் டு 2r. இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 5 × 25 ஈக்குவல் டு 2rன்னு கிடைக்குது. அப்போ 125 டிவைட் பை 2 ஈக்குவல் டு r. அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 62.5%. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.